சமீபத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம். போய் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த உடனே அப்போ திடீர்னு அவங்க வீட்டில் அந்த கிரைண்டர் போட்டாங்க. கிரைண்டர் சவுண்டுன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அது மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. இவர் என்ன இந்த நேரத்தில் போய் இதை போட்டாங்களே, ஒரே இறைச்சலாக இருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் கிரைண்டர் ஓடுது. ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு அப்புறம் நிறுத்திட்டாங்க கிரைண்டர். உடனே அந்த நண்பர், அப்பா இப்போ தான் மழை பெஞ்சு வச்ச மாதிரி இருக்குது, இப்போ தான் அமைதியாக இருக்குப்பா அப்படின்னாரு. இப்போ உண்மையிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் இப்போ அந்த கிரைண்டர் நிறுத்தினோடனே தான் இப்போ தான் அமைதியாக இருக்குது, மழை பெஞ்சு வச்ச மாதிரி அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாரு. கிரைண்டர் ஓடிட்டுருக்கப்போ அந்த அமைதி அங்கே இல்லையா? உங்களுக்குள்ள இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கிரைண்டர் ஓடிட்டு இருந்தப்போ அந்த அமைதி எங்கே இருந்துச்சு? கிரைண்டர் நின்ன பின்னாடி அந்த அமைதி எங்கிருந்து வந்துச்சு? சரி, கிரைண்டர் ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ன பின்னாடி அமைதியாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அது ஓடுறதுக்கு முன்னாடியும் அமைதியாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்லலை அமைதியாக இருக்குன்னு சொல்லலை. ஆனால் நின்ன பின்னாடி தான், அது ஓடிட்டு நின்ன பின்னாடி தான் அங்கே இருக்கிற அமைதியை நீங்கள் உணர்றீங்க. அந்த அமைதி ஆனால் எப்போவும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, கிரைண்டர் ஓடிட்டு இருந்தப்பையும் இருந்துச்சு, நின்ன பின்னாடி இருக்கு. மழை பெய்யறதுக்கு முன்னாடி அங்கே அமைதியான சூழல் தான் இருந்துச்சு, மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அமைதியான சூழல் அங்கேயே தான் இருந்துச்சு, நின்று பின்னாடியும் அந்த அமைதியான சூழல் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் ஏன் நம்ம அப்போ உணர முடியலன்னா, இப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மனசு எப்பவும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நடுவில் சின்ன சின்ன இடைவெளி வரும். சின்ன சின்ன இடைவெளி, ஒரு சில எண்ணங்களுக்கு இடையில் ஒரு சில நேரம் வரலாம், சிலது 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகலாம், இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் அந்த அமைதி. அதான் மௌனம். அமைதினாலும் மௌனம்னாலும் ஒன்று தான். அப்போ தான் அந்த அமைதி இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம அந்த எண்ணங்கள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கனால அந்த அமைதியை நம்ம உணர மாட்டோம். தூக்கத்தில் அந்த அமைதி நமக்கு இருக்குது. தூங்கும்போது மணிக்கணக்காக அந்த அமைதி இருக்குது, மௌனம் இருக்கும். அதனால தான் தூக்கத்தை எல்லாரும் விரும்புகிறோம். அப்போ விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதும் அந்த அமைதி அங்கே தான் இருந்துச்சு. அதாவது அந்த எண்ணங்களுக்கு நடுவில் சின்ன சின்ன அமைதி வந்து போகும். அந்த செகண்ட், அந்த சின்ன அந்த மௌனம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம யாரும் கவனிக்க மாட்டோம். இப்போ ஒரு அந்த கிரைண்டர் ஓடி நின்ன பின்னாடி சொன்னார் இல்லையா, அப்பா இப்போ தான் அமைதியாக இருக்குது அப்படின்னு. மழை பேஞ்சு நின்ன பின்னாடி சொல்கிறோம் இல்லையா, அப்பா இப்போ தான் அமைதியாக இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வெளியில் அமைதி இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியை நீங்கள் பார்த்தீங்க. அந்த சவுண்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் மனசு அந்த சவுண்டு கூடவே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு அந்த சவுண்டு நின்னோடனே அப்போ டக்குன்னு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியை நீங்கள் உணர்றீங்க. எப்படி ஒரு எண்ணங்களுக்கிடையே ஒரு அமைதி இருக்குமோ, நீங்கள் தூங்கும்போது என்ன அமைதி அந்த மௌனம் இருக்குமோ, அதே தான் அந்த வெளியில் அந்த சவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மனசு அது கூடயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது டக்குன்னு நின்ன உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மௌனத்தை நீங்கள் டக்குன்னு உணர்றீங்க. அந்த அமைதி, அந்த மௌனம் உங்களுக்குள்ளே தான் இருந்துச்சு, அங்கே வெளியில் கேட்குற சவுண்ட் அல்ல. ஆக்சுவலாக தான் அந்த கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சரி, மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது சரி, வேறு என்ன சப்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி, அந்த அமைதி மௌனங்கிறது உள்ளுக்குள்ளே எப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றது தான் மாறி மாறி வரும். வெளியில் கேட்குற சத்தங்கள் தான் விதவிதமாக மாறி வரும். அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுற எண்ணங்கள் வேணால் மாறிக்கிட்டே இருக்கும்போது எப்போவுமே மாறாத இருக்கிறது அமைதி தான். அதுதான் எப்போ இருக்குது, அந்த மௌனத்தில் இருந்து தான் சொற்கள் இருக்குது. ஆனால் நமக்கு ஏன் அது தெரியுறது இல்லைன்னா, நம்ம இந்த எண்ணங்கள் பின்னாடி, சப்தங்கள் பின்னாடி, எரிச்சல் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறனால இது அமைதி இங்கே வெளியில இருந்து வந்த மாதிரி சொல்கிறேன். இல்லை, அது எப்போவும் அங்கே இருந்துகிட்டு இருக்குது, மற்றதான் வந்து போகுது.